தலைவர்களை மட்டும்தான் எங்களுடைய தலைவர் சந்தித்தார். மற்ற கட்சியை பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்ல, அவர் எங்களுடைய கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டு ஒரு 5-6 மாதங்கள் முன்பே யாருக்கும் தனிப்பட்ட தொழில்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பத்தி யாரும் கருத்து கூறுவதற்கான உரிமை இல்லை. அவர் எங்களுடைய கட்சியுடைய இதுல பேச்சாளராக ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே வந்து நியமிக்கப்பட்டு விட்டார். சோ அதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது என்னென்ன திட்டங்கள் பற்றியது கண்டிப்பா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள் நல திட்டங்கள் கண்டிப்பாக தொடரும் என்பதை அங்கே தெரிவித்தார். வேற எங்கேயுமே இங்க பாருங்க, எங்களுக்கான எங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் ஆதரித்ததோடு சேர்த்து எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது சட்டசபையில். எங்கேயும் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் அதையும் சட்டப்பேரவை சொல்லியிருந்தாரு. இது குதிரை வேகத்தில் தான் செயல்படும் அரசே தவிர குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவசியமே இல்லை. அதுக்கான தேவையும் இல்லை. கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து எங்களுடைய அரசு தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு, மக்கள் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வாக்களித்துள்ளனர். எங்கேயும் யாருக்கும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுக்கான அரசு, வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல. யார் யாரெல்லாம் எங்களுடைய தலைவர் எல்லா கட்சி தலைவர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்தார். சோ அந்த அடிப்படையில சந்தித்தாரை தவிர்த்து நீங்க மற்றபடியான இந்த எந்த குதிரை பேரமும் யாரிடமும் வந்து தவறான வழியில் நாங்கள் வந்து ஆட்சியை கோருவதற்கான எந்த எண்ணமும் இல்லை.